நான் சொந்த காசுல சூனியம் வச்ச மாதிரி ஜானாரகேசாமி விஜய்க்கு வந்து ஒரு சூனியம் வச்சு விட்டாரு. இந்த செவனேன்னு பனையூர்ல தூங்கி இருந்தா கூட அவரே கூப்பிட்டுருப்பாரு. யாரு நாட்டாம பண்றான்னு தெரியாம நாட்டாம பண்ணா இப்படித்தான் வந்து நிக்கும். ஒரிஜினா போய் ஏன் குட்டையை குழப்பறாப்ல, போய் காங்கிரஸ் கூப்பிட்டு வராப்ல. ஜெயிச்ச உடனே அமித்ஷாவுக்கு அல்வா கொடுத்து காங்கிரஸை உள்ள கொண்டாந்ததுனால சோழியை முடிச்சு விட்டாரு அமித்ஷா. காங்கிரஸ் இருக்கும் வரை தாவேகா இனி எந்த தேர்தலிலும் ஜெயிக்க விட மாட்டார் அமித்ஷா. நடுத்தருவில் இருக்கக்கூடிய சூழலை விசிகா விரும்புமா? அப்படி நடுத்தருவில் இருக்கக்கூடிய சூழலை சிபிஐ விரும்புமா? அப்படி நடுத்தருவில் இருக்கக்கூடிய சூழலை சிபிஐஎம் விரும்புமா? டயா பூஸ்டர் சுகரை கண்ட்ரோல் பண்ணும், உங்க ஆரோக்கியத்தை மீட்டு தரும். சர்க்கரையை கட்டுப்படுத்துறதுக்கான எளிமையான வழிமுறை, இயற்கையான வழிமுறை. அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும். மதிமுகம் நேயர்களுக்கு வணக்கம். நான் இசை. இன்றைய நேர்காணலில் நம்மோட அரசியல் விமர்சகர் பொன்ராஜ் அவர்கள் இணைந்திருக்கிறார். பேசலாம். வணக்கம் சார். வணக்கம்மா. சட்டமன்ற தேர்தல் முடிஞ்சதுக்கு அப்புறமாகவும் அந்த பரபரப்பு அப்படிங்கிறது இனிமே குறையாம இருக்கு. என்ன நடந்துட்டு இருக்கு அப்படிங்கிறதே ஒரு குழப்பமான சூழ்நிலை உருவாக்கி இருக்கு. முதல் இடத்தை பிடிச்சுமே விஜய் அவர்களால வந்து முதலமைச்சர் ஆக முடியல. ஆளுநர் வந்து அதுக்கு முட்டுக்கட்டையா இருந்துட்டு இருக்கிறாரு. என்ன நடந்துட்டு இருக்கு சார்? ஃபர்ஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டி வந்து விஜய்க்கு தான் கொடுக்கணும். அதை கொடுத்துருக்காங்க. அந்த கொடுக்கறதுல அவர்கள் அந்த வாய்ப்பை வந்து அவங்களால பயன்படுத்த முடியல, சரியா பயன்படுத்த முடியல. பிகாஸ் ஆஃப் தேர் ஓன் இன்டர்னல் ப்ராப்ளம். அதாவது என்னன்னா, ரெண்டு விஷயம். ஒன்று வந்து ஆளுநருக்கு வந்து நான் சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டி 108 எம்எல்ஏக்களது ஆதரவு எனக்கு இருக்கு. அவர்கள் தான் சட்டசபை தலைவராக தேர்ந்தெடுத்திருக்கிறார்கள். எனவே எனக்கு ஆட்சி அமைக்கக்கூடிய வாய்ப்பை கொடுங்கள் என்று ப்ராப்பரா கடிதம் எழுதி ஆளுநர்கிட்ட கொடுத்திருந்தாங்கன்னா இந்நேரம் வந்து ஆளுநர் அழைத்திருப்பதற்கு வாய்ப்பு இருந்திருக்கும். ஆனால் இவர்கள் வந்து எனக்கு கூட்டணி, நாங்க 108, காங்கிரஸ்ல இருந்து ஒரு 5, எனவே 112 பேரா 112 பேர் ஆதரவு இருக்கிறது என்று வந்து இவர்கள் கொடுக்கும் பொழுது பெரும்பான்மைக்கு 118 வேணுமே, நீங்க 112 வைத்து எப்படி ஆட்சி அமைப்பீர்கள் என்ற கேள்வி எழுகிறது. அப்ப என்ன, எப்படி ஒரு லெட்டர் கொடுக்கணும்னே தெரியல. இதை எழுதி கொடுத்திருப்பவர் ஜானாரகேசாமியா தான் இருக்கணும். எனவே ஜானாரகேசாமியுடைய அனுபவமின்மை, அந்த அனுபவமின்மை வந்து விஜய் வந்து கூப்புல கொண்டாந்து விட்டுருச்சு. ஸோ எனவே வந்து அது வந்து அவர்கள் செய்த தவறு. இதை வந்து கேட்கும் பொழுதே ஒழுங்காக கேட்க தெரியவில்லை. அப்ப ஒரு ஆளுநர் லெட்டர் எழுதி ப்ராப்பரா வந்து ரிக்வஸ்ட் பண்ணணும் என்பது கூட தெரியல. இல்ல 7 இருந்திருந்தா கூட ஆளுநரே வந்து லார்ஜஸ்ட் பார்ட்டி லீட் நீதாயா, நீ வாப்பா, யூ டேக் த கிளைம் டு ஃபார்ம் த கவர்மெண்ட்னு சொல்லி நார்மலா ஆளுநரே லெட்டர் எழுதுவார். ஒரு 2-3 நாள் போச்சு அப்படின்னா வந்து இவர் பேசாம இருந்த 7 பனையூர்ல தூங்கி இருந்தா கூட அவரே கூப்பிட்டுருப்பாரு. புரிஞ்சுக்கிட்டீங்களா? இது அப்ப என்னது அப்படின்னா, சொந்த காசுல சூனியம் வச்ச மாதிரி ஜானாரகேசாமி விஜய்க்கு வந்து ஒரு சூனியம் வச்சு விட்டாரு. ஃபர்ஸ்ட் சூனியம். ரெண்டாவது என்னன்னா அப்படின்னா வந்து இந்த 108 எம்எல்ஏக்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டதே அமித்ஷாவுடைய கருணை, இவிஎம் உடைய ஹேச்சிங். அப்ப இவிஎம் மூலமாவும் அமித்ஷாவுடைய கருணை மூலமா தான் இவர் ஜெயிச்சிருக்காரு. இல்லைன்னா 20% தான் வாக்கு வாங்கி இருப்பார். இவர் 35% வாக்குகளை வாங்கி வெற்றி பெற்றிருக்கிறதுக்கு காரணமே அமித்ஷா தான். அமித்ஷாவும் எலெக்ஷன் கமிஷனும் இவிஎம்மும் தான். அப்ப நீங்க அமித்ஷா வந்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திடம் பேசி ஒரு ஏற்பாடை பண்ணி வெளியே இருந்து ஆதரவு விடுங்கன்னு சொல்லிட்டு இருக்கும் போதே நீங்க வந்து ஏன் குதிரையை முன்னால விடுன்னு காங்கிரஸ் வந்து உங்ககிட்ட வந்திருக்காங்க. அதை கூட்டிட்டு வந்தவர் ஆதவர்ஜுனா. அப்ப ஆதவர்ஜுனா என்ன, அப்ப அதாவது யாரு நாட்டாம பண்றான்னு தெரியாம நாட்டாம பண்ணா இப்படித்தான் வந்து நிக்கும். ஓகே, அண்டர் கிரவுண்ட் டீலிங்ல விஜய் வந்து RSS பிஜேபியோட இருக்காருன்றது தெரியாம இவர்கள் வந்து காங்கிரஸை கொண்டாந்து உள்ள விட்டா எப்படி வந்து அமித்ஷா ஏத்துக்குவாரு சொல்லுங்க.
அப்ப அமித்ஷா ஒரு வேலையை பண்ணிட்டு இருக்காரு. அதிமுகவினுடைய தலைவர் திரு எடப்பாடி பழனிசாமியிடம் பேசி கொண்டிருக்கிறார். அவர் ஆதரவை வாங்கி கொடுக்கறதுக்கு முன்னால ராகுல் காந்தி டைரக்ஷன்ல பிரவீன் சக்கரவர்த்தி என்ற RSS நபர், சொடங்கர் என்ற RSS நபர்கள், காங்கிரஸில் இருக்கக்கூடிய RSS காரர்கள், இவர்கள் முந்திரி கொட்டை மாதிரி முந்தி ஆதவர்ஜுனா மூலமாக ஆதரவை நாங்கள் கொண்டு போய் தருகிறோம். ஏமா ஆதரவு கேட்டா யார்கிட்ட போய் கேட்கணும்? சத்தியமூர்த்தி பவனுக்கு விஜய் போய் கேட்டிருக்கணும் நார்மலா. ஆனா இங்க என்ன நடந்துச்சு? எல்லாரும் பனையூருக்கு போறாங்க. ஆதரவு, எங்க ஆதரவு வாங்கிக்கோங்க, எங்க ஆதரவு வாங்கிக்கோங்கன்னு பனையூருக்கு போறாங்க. அப்ப பனையூருக்கு போய் என்ன பண்ணாங்க? சோழியை முடிச்சு விட்டாங்க விஜய. அவ்வளவுதான், சோழி முடிஞ்சா. அப்ப என்னாச்சு? அப்ப அமித்ஷாவுக்கு கோவம் வந்துருச்சு. அமித்ஷா கவர்னரை கூப்பிட்டு, நீங்க வந்து உங்க டிஸ்கிரிஷனரி பவரை யூஸ் பண்ணுங்க, நீங்க வந்து 118 பேரு எம்எல்ஏக்கள் சப்போர்ட், லெட்டர் ஆஃப் சப்போர்ட் இருந்துச்சுன்னா நீங்க ஏத்துக்கங்க, இல்லைன்னா வந்து நீங்க வரல கேரளாவுக்கு கிளம்பி போங்கன்னு சொல்லி உத்தரவு போட்டாரு. சோழி முடிஞ்சா. சரியா? அதிகாரம் இருக்கா ஆளுநருக்கு? வந்துமா, நீங்க சட்டப்படி பாத்தீங்க அப்படின்னா வந்து ஆளுநர் வந்து லார்ஜஸ்ட் பார்ட்டி லீடரை கூப்பிட்டு அவரை இன்வைட் பண்ணி, ஆளுநர் ஹஸ் டு ரைட் டு த லார்ஜஸ்ட் பார்ட்டி லீடர். இப்ப ஒரு கோயலேஷன் பார்ட்டி வந்து கோயலேஷன் வந்து வின் பண்ணிருக்கு, அதான் லார்ஜஸ்ட் பார்ட்டினா கோயலேஷன் பார்ட்னரை கூப்பிடலாம், கோயலேஷன் பார்ட்டியே கூப்பிடலாம், லீட் பார்ட்டியே கூப்பிடலாம். இப்போ கோயலேஷன் இங்கே கிடையாது. இங்க வந்து தனித்த இண்டிவிஜுவலா இருக்கக்கூடிய டிவிக்கே மட்டும்தான் வந்து 108 எம்எல்ஏக்களை வென்றிருக்கிறது. அப்ப ஆளுநர் வந்து ஆளுநர்கிட்ட கிளைமே பண்ண தேவையில்லை, ஆளுநருக்கு லெட்டரே போட தேவையில்லை. இட் இஸ் a responsibility of the governor to write to the largest party leader and invite him to prove the majority in the floor of the assembly of the house and form the government. அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சா? சோ அப்ப அவரை கூப்பிட்டு, நான் முதலமைச்சராக பதவி பிரமாணம் செஞ்சு வைக்கிறேன், நான் வந்து உங்க அமைச்சரவைக்கு பதவி பிரமாணம் செஞ்சு வைக்கிறேன், நீங்க வந்து இத்தனை நாளைக்குள்ள யூ ப்ரூவ் த மெஜாரிட்டி இன் த ஃப்ளோர் ஆஃப் த அசம்பிளின்னு சொல்லணும். இது வந்து ஆட்டோமேட்டிக்கா இட்ஸ் எ ப்ராசஸ். ஆனா இவர் முந்திரிக்கொண்ட மாதிரி நான் போய் 112 பேர் எனக்கு இருக்கு, 112 பேர் எனக்கு ஆதரவு இருக்காங்கன்னு சொல்லி போய் கொடுத்ததுனால 112 வச்சு எப்படி நீ ஃபார்ம் பண்ணுவ? 114 இன்னும் 6 பேர் எங்கப்பான்னு கேட்டாரு. சொல்லி முடிஞ்சா? அப்ப இந்த 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 காங்கிரஸ ஒரு பிஜேபி உன் பின்னால இருக்கு அப்படின்றது விஜய்க்கு நல்லா தெரியும். பிஜேபி தான் இந்த வெற்றியை சாத்தியப்படுத்தி இருக்குது அப்படின்றது விஜய்க்கு நல்லா தெரியும். இதை பிஜேபி தான் இந்த வெற்றியை உருவாக்கி கொடுத்துருக்காங்கன்னு விஜய் கூட இருக்கக்கூடிய 19 RSS எம்எல்ஏக்களுக்கும் தெரியும். சரிங்களா? சோ இத்தனை பேருக்கும் தெரிஞ்ச விஷயத்த ஆதவர்ஜுனா போய் ஏன் குட்டையை குழப்பறாப்ல, போய் காங்கிரஸ் கூப்பிட்டு வராப்ல? சொல்லுங்க. காங்கிரஸ் உள்ள வந்து அதோட நீங்க சொல்ற மாதிரி இவிஎம் மூலமா தான் அவங்க ஜெயிச்சாங்க அப்படின்னா காங்கிரஸ் எப்படி உள்ள வந்திருப்பாங்க? அதான் யாரு நம்ம வந்து நாங்கெல்லாம் வந்து மதச்சார்பற்ற அணியை சேர்ந்தவர்கள், எங்களுக்கும் பிஜேபிக்கும் சம்பந்தம் இல்லை, நான் வந்து காங்கிரஸையும் விசிகாவையும் கம்யூனிஸ்ட் பார்ட்டியும் கொண்டாந்துருவேன்ற ஒரு குருட்டு நம்பிக்கை ஆதவர்ஜுனாவுக்கு இருக்கு. பணத்தை காமிச்சா கம்யூனிஸ்ட் வந்துருவாங்க, விசிகா வந்துடும், காங்கிரஸ் வந்துடும், எனவே நான் அவங்களை கூப்பிட்டு வந்துடுறேன், அப்பனா நம்ம வந்து பிஜேபி சாயம் பூசாம தப்பிச்சுக்கலாம் என்ற ஒரு குருட்டு நம்பிக்கை. அப்ப குருட்டு நம்பிக்கை வந்து ஓனரை பாதிக்கும்னா ஓனர் சும்மா இருப்பாரா? இப்ப குருட்டு நம்பிக்கையை வச்சுக்கிட்டு நீங்க வந்து ஓனருக்கே அல்வா கொடுத்தீங்கன்னா ஓனர் எப்படி சும்மா இருப்பாரு? சொல்லுங்க. ஒரே நேரத்துல டபுள் கேம் விளையாடலாம்னு பாத்திருக்காங்க. டபுள் கேம் விளையாண்டு, அது அங்கதான் பிரச்சனை. டபுள் கேம் விளையாண்டீங்கன்னா அவர் பார்த்தாரு, நீ டபுள் கேம் விளையாடுறியா தம்பி, நான் வந்து ட்ரிபிள் கேம் விளையாட தெரியும்டா எனக்கு அப்படின்னு சொல்லி அவரு அமித்ஷா வந்து ட்ரிபிள் கேம் ஆடி கவர்னரை வச்சு சோழியை முடிச்சு விட்டாரு. அப்ப கவர்னர் என்ன சொன்னாரு? எனக்கு வந்து until unless I am satisfied with the majority party leader who can prove the majority, okay, he need not bring the MLAs for a head count in Raj Bhavan, but he should produce the letter of support
so that I am convinced that leader of largest party can prove his majority in the floor of the assembly அப்படின்றத நான் கன்வின்ஸ் ஆகணும். அது வந்து என்னுடைய டிஸ்கிரிஷனரி பவர். I don't want to allow any horse trading after swearing in ceremony. 4 நாள் ஆச்சு, ரிசல்ட் வந்து 4 நாளைக்குள்ள உன்னால சப்போர்ட்டை கொண்டாட முடியல அப்படின்னா நீ ஆஃப்டர் ஸ்வேரிங் செரிமனிக்கு பிறகு குதிரை பேரம் நடப்பதற்கு நான் தயாராக இல்லை, குதிரை பேரம் நடத்த நான் அனுமதிக்க மாட்டேன் என்று வந்து கவர்னர் முடிவெடுக்கிறார். இது அவருடைய டிஸ்கிரிஷன். யூ காண்ட், நீங்க வந்து அதை ஒன்றும் சொல்ல முடியாது. இது பல்வேறு முன்னுதாரணங்கள் இருக்கு. அது இல்லாம கூட கவர்னர் வந்து கன்வின்ஸ் ஆனார் அப்படின்னா, இல்லாம இருந்தா கூட அவர் வந்து பதவியேற்பு விழா செய்யலாம். நீங்க போன முறை சசிகலா அவர்கள் 133 எம்எல்ஏக்களுடைய சப்போர்ட்டை கொண்டு கொடுத்தாங்க. 10 பேர் ஓபிஎஸ் ஆளுங்க போனா கூட 122 பேர் கிளியர் கட் மெஜாரிட்டி மேண்டேட் இருந்துச்சு. அப்படி இருந்தும் ஆளுநர் இஸ் நாட் கன்வின்ஸ்ட் தட் சி மே பி கன்விக்டட் அட் எனி பாயிண்ட் ஆஃப் டைம். எனவே வந்து ஆளுநர் வந்து டெல்லி டேலிங் பண்ணி வெளியூர் போயிட்டாரு. அப்ப வந்து பதவியேற்க முடியாமல் போய்விட்டது. அப்ப இதெல்லாம் நம் முன்னுதாரணமாக இருக்கும் பொழுது ஆளுநருக்கு அந்த ப்ரெரோகேட்டிவ் இருக்கு. அப்ப ஆளுநர் வந்து இந்த இந்த ரூலை வந்து அப்ளை பண்ணிட்டாரு. அப்ப வந்து நீங்க வந்து ஹார்ஸ் ரைடிங் பண்றதுக்கு நான் ஒருபோதும் அனுமதிக்க மாட்டேன். விஜய் குதிரை பேரத்தில் ஈடுபட்டு எம்எல்ஏக்களை விலைக்கு வாங்கி அதன் மூலமாக ஒரு குதிரை பேரத்தை நடத்துவதற்கு நான் அனுமதிக்க மாட்டேன். ஓகே, இன்னும் 6 எம்எல்ஏக்கள் உங்களுக்கு சப்போர்ட் இருக்குன்னா கொண்டாந்து கொடுங்க. நான் அடுத்த நிமிஷமே நெக்ஸ்ட் டே ஐ வில் அனௌன்ஸ் ஃபார் ஸ்வேரிங் இன் செரிமனி சொல்லிட்டாரு. அவர் தெளிவா சொல்லிட்டாரு. முடிஞ்சு போச்சா இங்க? அப்ப இப்ப யாருக்கு 2 பேர் ஆப்படிச்சது? இப்போ வந்து சரி, இப்போ வந்து ஆளுநர் மாளிகையில இதை நிரூபிக்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்லையே, சட்டப்பேரவையில தானே நிரூபிக்கணும். இல்லையா, அவர் ஆளுநர் மாளிகையில் நிரூபிக்கணும்னு ஆளுநர் சொல்லலையே. ஆளுநர் என்ன சொல்றாரு? show me the letter of support, let me get convinced first. Okay. If I am convinced, then I will request you to form the government. அவ்வளவுதான். அப்ப அவர் என்ன சொல்றாரு? நீ கன்வின்ஸ் ஆகிறதுக்கு தகுந்த மாதிரி எனக்கு என்னை கன்வின்ஸ் பண்ணுங்க, குதிரை பேரம் நடக்காதுன்றதை ப்ரூவ் பண்ணுங்க. நீங்க 4 நாள் ஆச்சு உங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்து, இந்த 4 நாள்ல உங்களால வந்து 118 சப்போர்ட்டை வந்து காமிக்க முடியல அப்படின்னா வந்து உங்களை முதலமைச்சர் ஆக்கின பிறகு நான் உங்களுக்கு பதவி தருகிறேன், உங்களுக்கு வந்து பெரிய பெரிய போஸ்ட் தர்றேன், உங்களுக்கு பணம் தர்றேன்னு சொல்லி நீங்க குதிரை பேரத்தில் ஈடுபடுவீர்கள். அப்ப நான் குதிரை பேரத்தில் ஈடுபடுவதற்கு நான் ஒருபோதும் அனுமதிக்க மாட்டேன் என்பது ஆளுநருடைய ஸ்டாண்டு. அது எப்படி தப்பாகும்? அப்ப ஆளுநர் வந்து இதை முடிவு பண்ணிட்டார். இதுல என்ன ஒரு பியூட்டி அப்படின்னா, இந்த காங்கிரஸ் வந்து என்ன சொன்னாங்க, நாங்க வந்து 2026 இந்த கூட்டணியில மட்டும் சேரல, உள்ளாட்சி தேர்தலையும் கூட்டணி, வரக்கூடிய மக்களவை தேர்தலையும் கூட்டணி. அப்படியா தம்பி, வாப்பா, அங்கேயும் கூட்டணியா நீ கூட்டணி வந்து ஜெயிச்சிருவியா, உன்னை சோழியை முடிக்கிறேன்னு முடிச்சு விட்டாரு அமித்ஷா. முடிஞ்சு போச்சு. சோ எந்த அமித்ஷா விஜயை உருவாக்கினாரோ, எந்த அமித்ஷா எலெக்ஷன் கமிஷன் இவிஎம் மிஷினை வச்சு விஜய்க்கு இந்த அளவுக்கு 108 சீட்டை பெற்று கொடுத்தாரோ, அதே அமித்ஷாவுக்கு அல்வா கொடுக்க பார்த்தாரு விஜய். அமித்ஷா வந்து அல்வா வந்து அவர் திருப்பி கொடுத்துட்டாரு. அதனால சோழி முடிஞ்சிச்சு. சரிங்களா? அவ்வளவுதான். சோ இப்ப என்ன சொல்றாரு அமித்ஷா அப்படின்னா, நீ காங்கிரஸை வெளியேத்து. நீ என்ன பண்ணும்? காங்கிரஸை வெளியேத்து, காங்கிரஸ் சப்போர்ட் தேவையில்லைன்னு சொல்லு. நான் வந்து எடப்பாடி பழனிசாமியை ஆதரவு தர சொல்றேன். இதை சொல்றாரு. ஓகே, அப்படியே இல்லைன்னா கூட அப்படிங்கிற கேள்வி இருக்குல்ல. எடப்பாடி பழனிசாமி ஒத்துக்கிற வைக்க வேண்டிய பொறுப்பு அமித்ஷாவுடைய பொறுப்பு இல்ல. அது எடப்பாடி பழனிசாமி அதுக்கு ஒத்துக்கிட்டா அது வந்து அதிமுகவை அழிப்பதற்கு சமம். அதை வந்து எடப்பாடி பழனிசாமி கண்டிப்பாக ஒத்துக்கொள்ள மாட்டார். டிவிகே வந்து எடப்பாடி பழனிசாமியையும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தையும் ஒரு பேர் சொல்லி கூட அழைக்கவில்லை. அவர்கள் வந்து மற்றும் சிலர் என்று இலக்காரமாக ஏளனமாக பேசியவர் விஜய். புரிஞ்சுக்கிட்டீங்களா? அப்ப இலக்காரமாக ஏளனமாக பேசி, இது பழனிசாமியை நீ எடப்பாடியை விட்டு வெளியே வந்து உன்னால போட்டி போட முடியுமா என்று சவால் விட்டவர் விஜய்.
சரிங்களா? அவரை வந்து 10 தோல்வி பழனிசாமி என்று பெயர் சொல்லி அழைத்து கடைசி நாள்ல சவால் விட்டவர் விஜய். சரிங்களா? அப்ப அவர் என்ன பண்றாரு? அவர் வந்து ஒரு அரசியல்ல ஒரு தூய சக்தின்னு சொல்றாரு. ஆனா யார தீய சக்தின்னு சொன்னாரோ அந்த தீய சக்தி கூட கூட்டணி வைத்திருந்த காங்கிரஸையும் விசிகாவையும் கம்யூனிஸ்ட் பார்ட்டிகளோட ஆதரவையும் இவர் பெற்றுவிட்டால் இவர் தூய சக்தி தீய சக்தி எல்லாம் தூய சக்தியா மாறிடுமா? அப்ப இவர் என்ன எத்திக்கல் ஸ்டாண்ட்ல ஃபாலோ பண்றாரு பொலிட்டிக்கல்ல? இது ஒண்ணு. ரெண்டாவது, ஊழல் சக்தி என்று சொல்லப்பட்ட அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துல இருந்து இவர் வந்து ஆதரவை பெற்றால் இவர் எப்படி வந்து தூய சக்தியா இருப்பாரு? ரெண்டாவது கேள்வி. மூணாவது கேள்வி, பிஜேபி எனக்கு வந்து கொள்கை எதிரி என்று சொல்லிவிட்டு என்டிஏ கூட்டணியில இருந்து யார் சப்போர்ட் பண்ணாலும் கொள்கை எதிரியோட கூட்டணி வைத்தவர்களை கொண்டு வந்து சப்போர்ட் பண்றதுக்கு இவர் பண்ணார்னா இவர் எப்படி வந்து தூய சக்தியாக இருப்பார் சொல்லுங்க? அப்ப இவர் எந்த கேட்டகரியிலையுமே வந்து யாருமே இவருக்கு ஆதரவு கொடுக்க முடியாத ஒரு சூழலை இவர் தான் உருவாக்கியிருக்காரு. இவருக்கு மக்களே வந்து ஓட்டு போட்டாங்கன்னே வச்சுக்குவோம். 20% தான் ஓட்டு, 15% 15% வந்து அமித்ஷா உருவாக்கி கொடுத்த இவிஎம் ஓட்டு தான். அதான் ஜெயிக்க வச்சிருக்கு 108 பேரை. அப்ப 108 பேரை வச்சுக்கிட்டு நீ வந்து பாண்டிச்சேரியில அடிக்காத அலை தமிழ்நாட்டுல மட்டும் அடிச்சு, தமிழ்நாட்டுல 8 மாவட்டத்துல ஜெயிக்காத விஜய் மற்ற மாவட்டத்துல மட்டும் ஜெயிச்சு, ஓகே, இதெல்லாம் பண்ணி 108 பேரை வைத்து கொண்டு நீ ஆட்சி அமைக்க முடியவில்லை என்றால் அதற்கு காரணம் விஜய் விஜய் விஜய், வேற யாரும் கிடையாது. அதுக்கு காரணம் தாவேகா. அதற்கு காரணம் டிவிகே கூட இருக்கக்கூடிய அவரது கட்சிக்காரர்கள் தான். இவர் ஆட்சி அமைக்க முடியாம போனதுக்கு காரணம் தாவேகாவும் விஜயும் அவர் கூட இருக்கக்கூடிய கட்சிக்காரர்களும் ஜானவரகேசாமியும் ஆதவர்ஜுனாவும் தான் காரணமே ஒழிய கவர்னரோ இல்ல வந்து ஏடிஎம்கேயோ டிஎம்கேயோ காரணம் அல்ல என்பதை மக்கள் முதலில் புரிந்து கொள்ள வேண்டும். இதுக்கு காரணம் யாரும் கிடையாது, நீங்க தான் காரணம். உனக்கு கொடுத்த வாய்ப்பை நீ யூஸ் பண்ண முடியல அப்படின்னா அது காரணம் யாரு? அப்ப நீ தீய சக்திட்டையும் ஆதரவு கேட்ப, ஊழல் சக்திட்டையும் ஆதரவு கேட்ப. நம்ம எல்லாத்துக்கும் திமுக தான். இவருக்கு பதவியேற்பு விழா நடத்தலைன்றதுக்காக இவருக்கு வாய்ப்புகளை கொடுக்கணும்னு போராடணும், திமுக தான் போராடணும். இவருக்கு ஆதரவு கொடுக்கறதும் திமுகவுடைய ஒட்டுமொத்த எம்பி எம்எல்ஏக்களையும் ஆதரவு கொடுக்க சொல்லிடுவோமா? அந்த 75 பேரையும் 73 பேரையும் திமுக தான் காரணம்னா இவர் தீய சக்தின்னு சொல்லுவாரு, ஆதரவே அவங்களே கொடுக்கணும், இவர் ஆட்சியில கொண்டாந்து உட்கார வைக்கணும், இவர் நோகாம நொங்கு தின்ட்டு போவார். அவரு என்னங்க இப்போ சார் இவிஎம் மேனிபுலேஷன் அப்படின்னு சொல்றீங்க, அது இப்போ நீங்க சொல்ற மாதிரி திமுகவுக்கும் தெரிஞ்சிருக்கும் இல்லையா? அவங்க ஏன் அதை எதிர்த்து ஒரு வார்த்தை கூட பேசுறது இல்லையா அவங்க இதை பத்தி? அவங்க அதனாலதான் இப்ப இன்னைக்கு தெருவில் நிக்கிறாங்க. வேற என்ன இருக்கு? நான் தான் இன்னைக்கு நேற்று சொல்லலையே. நான் வந்து ஒரு கிட்டத்தட்ட 2-3 வருடங்களுக்கு முன்னால இருந்து நான் சொல்லிட்டு இருக்கேன், நீங்க வந்து இவிஎம் மேனிபுலேட் பண்ண போறாங்க, பெர்செப்ஷனை கிரியேட் பண்ணா போதும், அங்கெல்லாம் இவிஎம் மேனிபுலேட் பண்ணிடுவாங்க பிஜேபி. அப்படித்தான் பெர்செப்ஷனை கிரியேட் பண்ணாங்க, பீகார்ல மேனிபுலேட் பண்ணாங்க. அப்படித்தான் பெர்செப்ஷனை கிரியேட் பண்ணாங்க, டெல்லியில மேனிபுலேட் பண்ணாங்க. அப்படிதான் பெர்செப்ஷனை கிரியேட் பண்ணாங்க, ஹரியானாவில் மேனிபுலேட் பண்ணாங்க. அப்படிதான் பெர்செப்ஷனை கிரியேட் பண்ணாங்க, ஒடிசால மேனிபுலேட் பண்ணாங்க. அப்படிதான் பெர்செப்ஷனை கிரியேட் பண்ணாங்க, மகாராஷ்டிரால மேனிபுலேட் பண்ணாங்க. தமிழ்நாட்டுல எடப்பாடியையும் பிஜேபியை வச்சு பெர்செப்ஷனை கிரியேட் பண்ண முயற்சித்தார்கள், ஆனால் அவர்களால் முடியவில்லை. ஆனால் கூட்டம் வரும் என்ற பெர்செப்ஷனை விஜய் கிரியேட் பண்ண உடனே விஜய்க்கு ஆதரவு அளித்து, விஜய்க்கே இது வந்து இவ்வளவு தூரம் ஜெயிப்பாருன்னு விஜய்க்கே தெரியாது. பாதி பேர் தூங்கிட்டு இருக்கான், பாதி பேர் வந்து எத்தனையோ கான்ஸ்டிடுவன்சில ஓட்டு கேட்டே போகாம தூங்கிட்டு இருந்த டிவிகே கேண்டிடேட் எத்தனையோ பேர் இருக்காங்க. ஆனால் அவர்கள் எல்லாம் ஜெயிக்கிறார்கள் என்று சொல்லும் பொழுது குறிவைத்து முக்கியமான ஏடிஎம்கே டிஎம்கேல இருக்கக்கூடிய முக்கியமான முன்னாள் அமைச்சர்கள் எல்லாரும் டார்கெட் பண்ணப்பட்டு தோற்கடிக்கப்பட்டிருக்கிறார்கள். இதில் மம்தா பானர்ஜி, ஸ்டாலின் அவர்கள், அடுத்து வந்து பினராயி விஜயன் அவர்கள், இந்த 3 பேரும் குறிவைத்து தோற்கடிக்கப்பட்டிருக்கிறார்கள். எனவே வந்து இது மேனிபுலேஷன் தான், இவிஎம் உடைய மேனிபுலேஷன் தான்.
அப்ப 108 முந்தி நீங்க எம்ஜிஆர் வந்து 30% வாக்குகளை பெற்று 130 இடங்கள்ல வென்றாரு தமிழ்நாட்டுல. அதே நேரத்துல புதுச்சேரியிலையும் அவர் ஆட்சி அமைச்சார், ஏடிஎம்கே ஆட்சி அமைந்தது. அதுக்கு பேரு தான் அலை. எம்ஜிஆருக்கு அடித்ததுதான் அலை. புரிஞ்சுக்கிட்டீங்களா? நீங்க 35% வாங்கி நீ 108 கூட வாங்க முடியலன்னா காரணம் என்ன? ஏன் 118 உன்னை வாங்க விடல அமித்ஷா? ஏன்னா நீ தனியா வாங்கினீன்னா நீ வந்து அமித்ஷாவுக்கே நீ அல்வா கொடுப்ப அப்படின்னு அவருக்கு தெரிஞ்சிருக்கு. இப்ப ஜெயிச்ச உடனே அமித்ஷாவுக்கு அல்வா கொடுத்து காங்கிரஸை உள்ள கொண்டாந்ததுனால சோழியை முடிச்சு விட்டாரு அமித்ஷா. அமித்ஷா என்ன இங்க உட்கார்ந்து உன்னை விட சாணக்கியன் அமித்ஷா. எனவே வந்து அமித்ஷாவுக்கு தெரியும் உன்னை எங்க வைக்கணும், எங்க எப்படி ஹேண்டில் பண்ணணும்னு அவருக்கு தெரியும். எனவே அது அந்த வாய்ப்பு உனக்கு இப்ப கொடுத்துருக்காங்க. நீங்க ப்ரூவ் பண்ணாம ஃபெயிலியர் ஆன அப்படின்னா அந்த வாய்ப்பு நெக்ஸ்ட் செகண்ட் லார்ஜஸ்ட் பார்ட்டிக்கு அந்த வாய்ப்பை கவர்னர் கொடுப்பார். அது திமுகவுக்கு அந்த வாய்ப்பை கொடுப்பார். செகண்ட் லார்ஜஸ்ட் பார்ட்டி வந்து ஆட்சி அமைப்பதற்கு ரெடியா இருந்தாங்கன்னா அவங்க வந்து 118 எம்எல்ஏக்கள் ஆதரவை காமிக்கணும். யாருக்கு? கவர்னருக்கு. இல்ல எங்களுக்கு நாங்க வாய்ப்பு நாங்க வந்து ஆட்சி அமைக்கல, வி வில் பி ஆப்போசிஷன் பார்ட்டி தான் அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா தேர்டு லார்ஜஸ்ட் பார்ட்டியை தேர்ட் ஆப்ஷனா அழைப்பார். இப்ப தேர்டு லார்ஜஸ்ட் பார்ட்டி அதிமுக ஆட்சி அமைத்தால் அவங்க வந்து 118 எம்எல்ஏக்கள் லிஸ்ட்டை வந்து சப்போர்ட்டிங் லிஸ்ட்டை வந்து கொடுக்கணும். கொடுத்தாங்கன்னா அவங்களுக்கு அந்த வாய்ப்பு கிடைக்கும். எனவே வந்து இது வந்து ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் வந்து ஃபர்ஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டி விஜய்க்கு தான் போகும். அந்த விஜய் வந்து ஆட்சி அமைக்க முடியாத நிலை ஏற்பட்டால் அதற்கு காரணம் முதற் காரணம் 100% அதுக்கு காரணம் விஜய் மட்டுமே, விஜய் மட்டுமே, விஜய் மட்டுமே, வேற யாரும் கிடையாது. இப்போ அதிமுகல இருந்துமே வந்துட்டு தாவேக்கால இருந்து ஒரு 70 எம்எல்ஏக்களை விலைக்கு வாங்குறதுக்கு குருமூர்த்தி அவர்கள் தலைமையிலான ஒரு கூட்டம் வந்து போயிட்டு இருக்கு அப்படிங்கிற ஒரு தகவலுமே இருக்கு சார். இது மாதிரி எல்லாம் நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கா? அது வந்து நம்ம எல்லாமே ஹேசியத்துல நம்ம ஒன்றும் சொல்ல முடியாதுமா. எதுவும் நடக்கலாம், அரசியலில் எதுவும் நடக்கலாம். அது வந்து இப்ப பிஜேபி வந்து தாவேக்காவில் இருக்கக்கூடிய எம்எல்ஏக்களை விலைக்கு வாங்கி அதிமுகவுக்கு சப்போர்ட் பண்ண வைத்து அதிமுக ஆட்சி அமைப்பதற்கு வழி கோரினால் அதற்கான வாய்ப்புகளும் நடக்கும். 70 எம்எல்ஏக்கள் வாங்குறது ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது. அதுக்கான வாய்ப்புகளும் நடக்கும். ஏன்னா எந்த எம்எல்ஏக்களுக்கும் செலவுக்கு பணம் கொடுக்கல விஜய். எல்லாரும் அவன் 2 கோடி 3 கோடி 5 கோடி போட்டு செலவழிச்சு வந்திருக்கான். ஸோ அவனுக்கு ஆட்சி அமைக்க முடியாது என்ற நிலை ஏற்படும் பொழுது குருமூர்த்தி தலைமையிலே பிஜேபி ஆர்எஸ்எஸ் வந்து அவர்களை வெர்டிகலா ஸ்பிளிட் பண்ணி டிவிகே ஸ்பிளிட் பண்ணி அதிமுகவுக்கு ஆதரவு கொடுக்க சொல்லி, இல்லைன்னா வந்து ஸ்பிளிட் பண்ணி ஒரு குரூப்பே வந்து அதிமுகவில் ஜாயின் பண்றதுக்கான வாய்ப்புகளை உருவாக்கினாலும் அது நடப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது. நம்ம அதை மறுக்க முடியாது. அதுக்கான வாய்ப்பும் இருக்கிறது. அது அரசியல்ல வந்து அது இல்லை என்று நாம் மறுக்க முடியாது. திமுக அவர்கள் வந்து நான் ஆப்போசிஷன் பார்ட்டியா இருப்பேன்னு ஆல்ரெடி நான் தோத்தாலும் வெற்றி ஜெயித்தாலும் எங்கள் மக்கள் பணி தொடரும்னு திரு மு க ஸ்டாலின் அவர்கள் டிக்ளேர் பண்ணிட்டாரு. அவங்க வந்து அவங்க வேலையை பார்த்துக்கிட்டு பேசாம செவனின்னு இருக்காங்க. திமுக கூட்டணி கட்சிகளுமே வந்து விஜய்க்கு ஆதரவு தருவதற்கான வாய்ப்புகள் இல்லை என்றுதான் நான் கருதுகிறேன். எக்ஸப்ட் காங்கிரஸ் மாதிரி முதுகுல குத்திட்டு விசிகாவும் கம்யூனிஸ்டும் திமுகவின் முதுகில் குத்தி விட்டு செல்ல மாட்டார்கள் என்றுதான் நான் கருதுகிறேன். ஆனா அவங்க முடிவுக்குள்ள வந்து செல்ல மாட்டாங்க அப்படிங்கும் போது உடனே சொல்லியிருக்கலாம் இல்லையா? இப்போ வந்து 2-3 நாளா இழுத்தடிக்கும் போது ஒரு சந்தேகம் ஒண்ணு ஏற்படுதே சார். அவங்க கட்சிக்குள்ள வந்து சில பேர் வந்து அந்த தாவேக்காவுக்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை பயன்படுத்துவோம், இந்த ஆப்பர்ச்சுனிட்டி மூலமா நம்மளுக்கு சில மினிஸ்டர் போஸ்ட் கிடைக்கலாம், ஏன் அதை நம்ம வந்து மறுக்கணும் என்ற குரல்கள் ஒலிக்கும் பொழுது அந்த குரல்களுக்கு சரியான காரணங்களை சொல்ல வேண்டும். அப்ப அதுக்கு வந்து நான் எடுத்த உடனே நம்ம அது முடியாதுன்னு சொல்லிட்டா அது வந்து அது அவங்களுக்கே பேக்லாஸ் ஆகும் என்ற காரணத்தினால திருமாவளவனும் கம்யூனிஸ்ட் பார்ட்டியும் அவர்களுக்குள்ள விவாதம் செய்து அவர்களுக்குள்ள சாதக பாதங்களை ஆராய்ந்து அவர்கள் வந்து ஒரு முடிவு எடுப்பார்கள். நாளைக்கு வந்து இன்னைக்கு கம்யூனிஸ்ட் இன்னைக்கு வந்து காங்கிரஸே இப்ப வெளியே போக சொல்லிட்டு இருக்காங்க பிஜேபி. அப்ப நாளைக்கே வந்து டிவிக்கே வந்து காங்கிரஸை டிச் பண்ணிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. காங்கிரஸ் வந்து திமுக கூட்டணிலையும் வர முடியாது, தாவேகா கூட்டணிலையும் இருக்க முடியாது. தாவே கூட்டணியில கண்டிப்பா இருக்க விட மாட்டாரு அமித்ஷா. அப்ப இருக்க முடியாதுன்ற நிலை வரும் பொழுது காங்கிரஸ் வந்து நடுத்தரவுல தான் நிற்கும்.
அப்ப அப்படிப்பட்ட நடுத்தரவில் இருக்கக்கூடிய சூழலை விசிகா விரும்புமா? அப்படி நடுத்தரவில் இருக்கக்கூடிய சூழலை சிபிஐ விரும்புமா? அப்படி நடுத்தரவில் இருக்கக்கூடிய சூழலை சிபிஐஎம் விரும்புமா? அப்ப இவர்கள் நாளைக்கு வந்து இப்ப இன்னைக்கு கூட நடுத்தரல விடுங்க, இன்னும் ஒரு 6 மாசம் கழித்து ஏதோ ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் பில்லுல இவர்கள் வந்து மத்திய அரசை எதிர்த்து தீர்மானம் போட சொல்லுவாங்க. அப்ப டிவிக்கு வந்து நம்மளுக்கு ஏற்கனவே தெரியும், கொள்கை எதிரியை எதிர்த்து வாயை கூட திறக்க மாட்டாரு விஜய் என்று நம்மளுக்கு எல்லாருக்கும் நல்லா தெரியும். அவர் வந்து சினிமால மட்டும்தான் வசனம் பேசுவார் ஒழிய அரசியல்ல வசனம் பேச மாட்டாரு, அரசியல்ல எதுவும் பண்ண மாட்டாரு. ஸோ எனவே அப்படிப்பட்டவரை நம்பி களத்துல இறங்கிட்டு நாளைக்கு வந்து இவர்கள் எங்களுக்கு கொள்கை வேறுபாடு இருக்கிறது, நாங்கள் ஆதரவை விலக்கிக் கொள்கிறோம் என்று சொன்னால் விஜய் என்ன செய்வாருமா? என்னை ஆதரவை விலக்கி எங்கள் ஆட்சியை கவிழ்த்த தீய சக்தி விசிகா, கம்யூனிஸ்ட் பார்ட்டிஸ், அப்புறம் காங்கிரஸ் என்று முத்திரை குத்தி இவர்களை நடுத்தருவில் கொண்டாந்து விட்டு விடுவார். அவர் வந்து மக்களை சந்தித்து எலெக்ஷன் நின்று ஜெயிச்சிருவாரு. இவர்கள் திமுக கூட்டணிக்கும் போக முடியாது, இவர்களால வந்து அந்த கூட்டணியிலையும் கண்டினியூ பண்ண முடியாது, இவர்கள் வெற்றி வாய்ப்பு கிடையாது. காங்கிரஸ் இருக்கும் வரை தாவேகா இனி எந்த தேர்தலிலும் ஜெயிக்க விட மாட்டார் அமித்ஷா. காங்கிரஸ் ஏற்கனவே இதை வந்து நம்ம மு.க. ஸ்டாலின் அவர்கள் காங்கிரஸை வந்து தாவேகாவுடன் அனுப்பியிருந்தால் தாவேகா இந்த அளவுக்கு வெற்றியை பெற்றிருக்காது, இந்த அளவுக்கு வாய்ப்புகள் தாவேகாவுக்கு கிடைத்திருக்காது. காங்கிரஸ் கூட்டணியில இந்த அளவுக்கு தேர்தலுக்கு முன்னாடியே அனுப்பியிருந்தா இந்த அளவுக்கு வெற்றியை பெற்றிருக்காது. இந்த ஒரு தொகுதியில கூட ஜெயிச்சிருக்க முடியாது தாவேகா, காங்கிரஸ் கூட்டணிகளோட சேர்ந்திருந்தா. ஏன்னா அதை வந்து அமித்ஷா அலோவ் பண்ணிருக்க மாட்டார். இப்போ நேற்றில் இருந்து திமுகவும் அதிமுகவும் கூட்டணி வைக்க வாய்ப்பு இருக்கிறதா ஒரு செய்தி ஒண்ணு பரப்பப்பட்டு வருது சார். இது எந்த அளவு உண்மையா இருக்கும்னு நினைக்கிறீங்க? இது செகண்ட் சான்ஸ் தானம்மா. இது வந்து ஒன்ஸ் வந்து விஜயால வந்து ஆட்சி அமைக்க முடியாத நிலை ஏற்படும் பொழுது நம்ம வந்து கவர்னர் ஆட்சி வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கிறது. இப்ப கவர்னர் ஆட்சி வர்றதுக்கு முன்னால கவர்னருடைய ரெஸ்பான்சிபிலிட்டி என்ன அப்படின்னா, அடுத்த கூட்டணி அடுத்த பெரிய கட்சியை அழைக்க வேண்டும் என்பது கான்ஸ்டிடியூஷன் அவருக்கு கொடுத்த மேண்டேட். அப்ப அவர் வந்து விஜயால ஆட்சி அமைக்க முடியவில்லை என்ற நிலை வந்து விஜய் தனக்குத்தானே ஃபெயிலியர் ஆனா, தன்னால் அவரால் ஆட்சி அமைக்க முடியாது என்ற நிலை ஏற்படுமானால் அடுத்து டிஎம்கே அழைக்க வேண்டிய அடுத்த பெரிய கட்சி டிஎம்கே அழைக்க வேண்டிய கான்ஸ்டிடியூஷனல் மேண்டேட்டு கவர்னருக்கு இருக்கு. அப்ப அவர் கூப்பிட்டு கேட்கணும், டிஎம்கேல நாங்க வந்து ஆட்சி அமைக்க விரும்பல, நாங்க வந்து எதிர்கட்சியா இருக்கதான் விரும்புறோம்னு சொல்லிட்டாங்கன்னா மூன்றாவது பெரிய கட்சியான அதிமுகவை அழைப்பதற்கு விருப்பம். இப்ப அதிமுக வந்து if they provide the support of 118 MLAs, அப்ப வந்து அவங்களுக்கு வந்து ஆட்சி அமைப்பதற்கான வாய்ப்புகள் கிடைக்கும். இல்ல அவங்களாலே முடியலைன்னா கவர்னர் ஆட்சி அமல்படுத்தப்படும். 6 மாதத்துல மீண்டும் தேர்தல் வரும், அவ்வளவுதான். அப்ப அந்த தேர்தலை அவாய்ட் பண்ணணும்னு நினைச்சாங்கன்னா திமுகவும் அதிமுகவும் கைகோர்ப்பது வந்து காலத்தின் கட்டாயம். அவர்கள் விரும்பி சேர்வதல்ல, இது காலத்தின் கட்டாயம். அந்த தேர்தலை அவாய்ட் பண்ணி அடுத்த 5 ஆண்டுகளுக்கு ஒரு நிலையான ஆட்சியை தர வேண்டிய ஒரு சூழலுக்கு திமுகவும் அதிமுகவும் தள்ளப்படுவார்கள். தள்ளப்படும் பொழுது அந்த பொறுப்பை ஏற்று 2 பேரும் ஏற்று செய்வார்களா இல்லையா என்று நம்மளுக்கு தெரியாது. அப்படி ஏற்று செய்தால் அது தமிழகத்திற்கு நல்லது. அந்த திமுகவும் அதிமுகவும் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்க்கு வந்து ஒரு காமன் மினிமம் ப்ரோக்ராம் ஒர்க் அவுட் பண்ணி தமிழகத்தை வந்து அடுத்த 5 ஆண்டுகளுக்கு ஒரு நல்ல வளர்ச்சி பாதையில் கொண்டு போகக்கூடிய ஒரு வாய்ப்பு அவர்கள் கிடைத்தால் அது நல்லது. இப்போ நீங்க சொல்ற மாதிரி 2 பேருமே கூட்டணி வச்சுட்டாங்க அப்படின்னா பிரதான எதிர்கட்சியா தாவேகா உருவாகிறோம் இல்லையா? அதே மாதிரி இன்னொரு பக்கத்துல வந்து மக்களோட அதிருப்தி, தொண்டர்கள் அதை ஏத்துக்குவாங்களா, கூட்டணி கட்சிகள் அதை ஏத்துக்குவாங்களா அப்படிங்கிற கேள்வியும் இருக்கே சார். எப்படி சொல்றீங்க? இவங்க 2 பேரும் சேர்ந்தாவா? ஆமா, அது என்னங்க, அதிமுகவுக்கு திமுக தாய்க்கழகம் தானங்க. இதுல என்ன வித்தியாசம் இருக்கு? அவங்களுக்குள்ள என்ன வித்தியாசம்? கொள்கையில வித்தியாசம் இருக்கா? இல்ல. அவங்களுக்குள்ள என்ன இதுல வித்தியாசம்? கோட்பாட்டுல வித்தியாசம் இருக்கா? அது இல்லை. மாநில சுயாட்சியா இருக்கட்டும், சமூக நீதியா இருக்கட்டும், சுயமரியாதை கொள்கையா இருக்கட்டும், இல்ல இருமொழி கொள்கையா இருக்கட்டும், எல்லா கொள்கையிலையும் ஒரே கொள்கையை கொண்டதுதானே அதிமுகவும் திமுகவும். அதுல எந்த வித்தியாசமும் இல்லை. அப்ப அதை வழிநடத்தக்கூடிய தலைவர் இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவராக இருக்கக்கூடிய திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் ஒரு
விவேகமான தலைவர், ஒரு அனைவரையும் அரவணைத்து செல்லக்கூடிய தலைவராக இருக்கும் பட்சத்துல இதுல வந்து எந்த விதமான கருத்து வேறுபாடுகளும் வராது என்றுதான் நான் நினைக்கிறேன். கண்டிப்பாக அது வந்து இருவரும் இணைந்து ஒரு நல்லாட்சியை கொடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கிறது. அப்ப வந்து அந்த ஒரு சூழல், இவர்கள் வந்து ஒரே ஒரு ப்ராப்ளம் என்னன்னா ஊழல். அப்ப அந்த ஊழலை எவ்வளவு தூரம் வந்து இவங்க குறைக்கிறார்களோ என்பதுதான் வந்து கேள்வி. அப்ப அதை வந்து இவங்க குறைக்க வேண்டிய தேவை இன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்துல ஊழலை வந்து எவ்வளவு தூரம் வந்து இவர்கள் குறைக்கிறார்களோ அவ்வளவு தூரம் மக்கள் நன்மதிப்பை பெறுவார்கள். அப்ப ஏற்கனவே தொடர்ந்த வளர்ச்சி திட்டங்கள் தொடர வேண்டும். கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சருக்கு அதிகமான நிதி உதவி செய்யப்பட வேண்டும். அதன் மூலமாகத்தான் வந்து பொருளாதார வளர்ச்சி சாத்தியப்படும். 1 ட்ரில்லியன் எக்கானமி என்ற இலக்கை நிர்ணயிப்பதற்கு 2 கட்சியிலும் சேர்ந்து உழைக்க வேண்டும். அப்படிப்பட்ட உழைப்பு வரும் பொழுது தமிழ்நாட்டுடைய பெர் கேபிட்டா இன்கம் கூடும். அப்படிப்பட்ட ஒரு சூழல் வருவதற்கு 2 கட்சிகளும் சேர்ந்து உழைக்கக்கூடிய ஒரு காமன் மினிமம் ப்ரோக்ராம் ஒர்க் அவுட் பண்ணி அதுல வந்து 2 பேரும் சேர்ந்து செயல்பட வேண்டிய ஒரு தேவை ஏற்படும். அதே நேரத்துல இளைஞர்களையும் இளம் பெண்களையும் இந்த இவர்கள் வந்து ஒரு இன்க்ளூசிவ் சொசைட்டியை கிரியேட் பண்றதுக்கான ஒரு திட்டங்களை தீட்டி செயல்பட வேண்டிய தேவை இருக்குது. இப்ப இவங்க இப்படி இணைஞ்சாங்க அப்படின்னா பாஜக ஆதரவோட தாவேகா மிகப்பெரிய எதிர்கட்சியா உருவாக்கிறோம் இல்லையா சார்? அதுவுமே ஒரு ஆபத்தான விஷயம் இல்ல? அது 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 ஹேண்டில் பண்ணி தான் ஆகணும். வேற என்ன இருக்கு? எதிர்கட்சியாக தான் வரும். அது எந்த அளவுக்கு அவர் விஜய் செயல்பாடுகளை பொறுத்து தான் அது எதிர்கட்சியா வருமா, எந்த அளவுக்கு வரும்னு தெரியும். நீங்க வந்து வேற ஒன்றும் இல்லை, நீங்க இதே இது வந்து 108 எம்எல்ஏக்கள் ரிசைன் பண்ணிட்டு திரும்பி இவங்க வந்து அதே எலெக்ஷன்ல 108 இடத்துல தேர்தல் நடந்தால் கண்டிப்பாக 108 இடங்களை தாவேகாவால் பிடிக்க முடியாது. கண்டிப்பாக பிடிக்கிறதுக்கான வாய்ப்பு கிடையாது. அப்ப அதுல பாதி 50% மேல வந்து திமுக அதிமுக ஆக்கிரமித்து விடும். அப்ப அவர்களுக்கு தனிப்பெரும்பான்மை ஆட்டோமேட்டிக்கா கிடைச்சிடும். அப்ப வந்து ஏன்னா அப்ப வந்து பிஜேபி இந்த வாய்ப்பை கொடுக்காது. ஏன்னா பிஜேபி ஆல்ரெடி வந்து பிஜேபி வந்து இப்ப எரிச்சல் அடைந்திருக்கிறது விஜயனுடைய டபுள் ஆக்ட் மூலமா. விஜய் வந்து நம்பகத்தன்மை இல்லாத லீடர் என்று பிஜேபி இப்ப நம்பி விட்டது. பிஜேபி வந்து இப்ப இனிமேல் நம்பாது, விஜயை நம்பாது. அரசனை நம்பி புருஷனை கைவிட்ட அந்த பழமொழிக்கு ஏத்த மாதிரிதான் இப்ப விஜயோட நிலைமை இருக்கு. இதை தாண்டி இப்போ விஜய் அவர்கள் வந்து விஜய் வந்து முதலிடத்துக்கு வந்த உடனே வந்துட்டு தாவேகாவினுடைய அந்த செயல்பாடுகள் நீங்க பார்த்திருப்பீங்க. மாற்றம் அப்படிங்கிறது எந்த அளவுக்கு இருந்தது அப்படிங்கிறதையும் தெளிவுபடுத்த விரும்புறேன் சார். நீங்க அதை எப்படி பாக்குறீங்க? எப்படிமா மாற்றம்? விஜய் அவர்கள் முதலிடத்துக்கு வந்ததுக்கு அப்புறமா மக்கள் எதிர்பார்த்த அந்த மாற்றம், இந்த ஒரு நாள்லயே பல சம்பவங்கள் எல்லாமே நடந்திருக்கு. நீங்களும் பார்த்திருப்பீங்க செய்திகள்ல. இது குறித்து உங்களுடைய பார்வை என்னவா இருக்கு சார்? அது வந்து பல்வேறு இடங்கள்ல வந்து இப்ப மகாபலிபுரத்துல வந்து தாவேகாவினர் வந்து 40 எம்எல்ஏக்கள் அங்க தங்க வைக்கப்பட்டிருக்கிறார்கள். அவர்களை சார்ந்த நண்பர்கள் எல்லாம் போய் மகாபலிபுரத்தில் இருக்கக்கூடிய அனைத்து ஓட்டல்களிலும் கடைகளிலும் அட்டகாசம் செய்வதாக தகவல்கள் வருகிறது. இப்படி வந்து பல்வேறு இடங்கள்ல வந்து தாவேகாவினர் ரகளையில் ஈடுபட்டு, ரவுடித்தனத்தில் ஈடுபட்டு ஒரு மிகப்பெரிய ஒரு கலவரத்தை உருவாக்கி கொண்டிருக்கிறார்கள், மக்களுக்கு அசௌகரியத்தை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறார்கள், மக்களை மிரட்டி கொண்டிருக்கிறார்கள் என்று வந்து இப்பொழுது தகவல் வந்து கொண்டிருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் தினமும் ஒரு 10 கேஸாவது, ஒரு குற்ற வழக்காவது தாவேகாவினர் மீது பதிந்து அது செய்தியாக வந்து கொண்டிருக்கிறது. இதெல்லாம் பார்க்கும் பொழுது மக்கள் எல்லாம் வந்து ஏண்டா நம்ம இப்படி ஓட்டு போட்டோமே, இவர்கள் வந்து ஆட்சிக்கு வரக்கூடாது என்று மக்கள் எல்லாம் இன்றைக்கு கடவுளை வேண்டக்கூடிய ஒரு காட்சியை நான் எங்கும் பார்க்கிறேன். போற இடமெல்லாம் வந்து ஐயோ இவங்க வந்துடக்கூடாது, இவங்க பதவியேற்றக்கூடாது, இவங்க முதலமைச்சர் ஆயிடக்கூடாது என்று மக்கள் வந்து நம்ம தப்பா செலக்ட் பண்ணிட்டோம் என்று மக்கள் வருத்தப்பட்டு மக்கள் வந்து ரொம்ப ஒரு கவலையில் ஆழ்ந்திருக்கக்கூடிய ஒரு சூழலை நான் பார்க்கிறேன். இது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு சேஞ்ச் ஆஃப் மைண்டு. இது வந்து ஏதோ விளையாட்டுக்கு பேரன் சொன்னான் பேத்தி சொன்னான்னு சொல்லி ஓட்ட போட்டுட்டு இப்ப வந்து இவர்களது அட்டகாசம் தாங்க முடியவில்லை, இவரிடம் நாடு சிக்கினால் நாடு சின்னாபின்னமாகிவிடும் என்ற ஒரு நிலை இன்றைக்கு மக்கள் மத்தியிலே, இளைஞர்கள் மத்தியிலே ஏற்பட்டிருக்கிறது என்பது உண்மை. கண்டிப்பா சார். இந்த நிலைமை வந்துட்டு அடுத்து தொடருமா அப்படிங்கிறத பொறுத்திருந்து தெரிஞ்சுக்கலாம். நிறைய தகவல்களை பகிர்ந்துட்டீங்க. ரொம்ப நன்றி சார்.
மிக்க நன்றிமா. தேங்க்யூ.